ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 1 கிலோ மட்டன் வந்து இந்த மாதிரி, அதாவது போன்லெஸ்ஸாக வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுமாரி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி தனியாக அரைச்சி இதில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல குழம்பு நல்ல ஜீரணம் ஆகும், மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு, இதுக்கு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். தண்ணி ரொம்ப விடாதீங்க, கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் விட்டாவே போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுவிடுறோம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதை வேக வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு 4 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு வானலில் வந்து எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்து இதோட கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன், பவுடராக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 20 பல்லு பூண்டும், அதோட வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கிப்போம். கலர் கொஞ்சம் நல்லா மாறி வரணும். இதோட ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிப்போம். தக்காளி புளிப்பு அதிகம் தேவையில்லை, அதனால் சின்ன தக்காளியை சேர்த்துங்க. வதக்கிட்டு இதோட நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துட்டேன். நான் வேணுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சுருக்கிறது, அதுலேயும் நான் வந்து மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா இறக்கணுன்னா மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா மட்டன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.